இயேசுவோட நடக்கிற நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும். எதுக்கு துக்கமாக இருக்கிறீங்க? இன்றைக்கி ஏதாவது உங்களை பாதிச்சுட்டுதா? இல்லைங்க, நான் நேர்மையாக நீதியாக நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கு ஒரு மரியாதையே இல்லை, அதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. நீதியாக நடந்தாலே உனக்கு பைத்தியமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த உலகம் இன்னைக்கு அநீதி நிறைந்த உலகமாக இருக்குன்னு. ஆனால் உலகம் அப்படி சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் நீதியாக நடக்கிறீங்களா? வேலையில், பிஸ்னஸில், நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உன்னுடைய நீதியின் விளைச்சலை நான் வருத்திக்க பண்ணுவேன். நீ நீதியாக நடக்கிறதுடைய பலனை நீ காணும்படிக்கு செய்வேன். மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நீ நீதியாக நடக்கிறதுல கவனமாயிரு. ஏனென்றால் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு இயேசு சொல்லியிருக்கிறார்ல. அதனால் அநீதி நிறைந்த உலகத்தில் நம்ம நீதியாக தான் நடக்கணும். எதை செய்தாலும் நீதியாக இருக்கணும் என்பதில் உறுதியாக இருக்கணும். மனுஷங்க என்ன பரிகாசம் பண்ணாலும் கர்த்தர் உங்களுடைய நீதியின் விளைச்சலை வருத்திக்க பண்ணுவார். அதனால் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். அதனால் உறுதியாக இருங்க. நான் கர்த்தருடைய பார்வையில் நீதியானபடி தான் நடப்பை செய்வேன்னு உறுதியாக இருங்க. சரியா? ஏற்ற காலத்தில் தேவன் அந்த விளைச்சலை வருத்திக்க பண்ணி பலனை காண செய்வார். தகப்பனே, நீ நீதியுள்ள தேவன். நாங்களும் நீதியாய் நடக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர். அதற்கு எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். ஒரு நாள் நீதியை விட்டு பிறழாதபடி, அநீதியான காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடி காத்துக்கொள்ளும். எங்கள் நீதியின் விளைச்சலை வருத்திக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.